ஓம் ஸ்ரீ காமாட்சி தேவியே நமஹ. இந்த 43வது ஸ்லோகம். துனோது துவாந்தம் ந ஸ்துலித தலிரேந்தி வரவனம் கணஸ்லிக்தஸ்லக்ஷ்ணம் சிகுரு நிகுரும்பம் தவ சிவே இதியம் சௌரபியம் சகஜம் உபலப்தும் சுமனசக வசந்தியஸ்மின் மன்யே வலமத்தன வாட்டி விட்டபின்னா. இது என்ன அர்த்தம்னு பெரியவா சொல்லியிருக்கார். இது அஜ்ஞான தமசை எது போக்கடிக்க வேண்டும் என்கிறார். அம்பாளுடைய ஜோதி சுரூபமா? இல்லை, இதுதான் வேடிக்கை அப்படிங்கிறார். அதாவது இங்கே துனோது துவாந்தம் நகன்னு சொல்கிறார். நம்ம எல்லோர அஜ்ஞானமும் போகட்டும் அப்படிங்கிறார். எல்லாரோட அஜ்ஞானம், அத்தனை பேரோட அஜ்ஞானம் போகட்டும் என்று ஆரம்பிக்கிறார். அடுத்த இந்த ஸ்லோகத்தில் தான் இந்த தனோது க்ஷேமம் நக அது அப்படின்னு சொல்கிறார். அது நம்ம அனைவருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கட்டும்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், 44வது ஸ்லோகத்தில். இப்போ இதில் என்ன சொல்கிறார் கேட்டால், அஜ்ஞான தமசை எது போக்கடிக்க வேண்டும் என்கிறார்? அம்பாளுடைய ஜோதி ஸ்வரூபமா? இல்லை இல்லை, இதுதான் வேடிக்கை. 2ஆம் வரியில் வரும் தவ சிக்குர நிகுரும்பம், அந்த ஸ்லோகம் அந்த லைன் அப்படின்னு சொல்கிறார் அவர் மகா பெரிவா. சொல்லிவிட்டு தவ சிக்குர நிகுரும்பம் கணஸ்லிக்தஸ்லக்ஷ்ணம் சிக்குர நிகுரும்பம் தவ சிவே, அம்மா சிவே அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு சொல்கிறார். அந்த இது தவ சிக்குர நிகுரும்பம் தவ சிவே அப்படின்னு சொல்கிற என்பது தான். இருட்டை போக்கடிக்க வேண்டிய வஸ்து தவ என்றால் உன்னுடைய, அம்பாளுடைய சிகரம், சிக்குரம் கேசம், சிக்குரும்பம் தொகை, கூட்டம், அடர்த்தியாக பலது சேர்ந்த ஒன்று. சிக்குர நிகுரும்பம் அப்படின்னு சொல்கிறார். அம்பாளுடைய அந்த கேசத்தை, சிக்குரம் கேசம், நிகுரும்பம் தொகை கூட்டம், அந்த மாதிரி நிகுரும்பம் என்றால் நல்ல அடர்த்தியாக சேர்ந்திருக்கிற கேசபாரம் அவளோடு. அப்படிப்பட்டதான பரதேவதையின் கேசபாரம்தான் நம்ம இருட்டை போக்கணும் என்கிறார். கருகருன்னு அவளோட அம்பாளோட அந்த கேசபாரம் அடர்த்தியா. கேசமே கருப்பாக இருப்பதல்லவா, அது இருட்டை உண்டு பண்ணத்தானே செய்யும். ஒருவேளை அம்பாள் காலம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றியவளாக ஆனதால் நல்ல கிழ்வியாக தலையெல்லாம் ஒரே நிறையாய் வெள்ளை விளையதென்று இருந்து அது இருட்டை போக்கட்டும் என்று நாம் நினைத்தாலும் தப்பு. தேவர்களுக்கு மூப்பு கிடையாது என்பதால் தான் நிர்ஜரர் அஜரர் என்று பேர். தேவர்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தினியாக இருக்கப்பட்டவளுக்கு எப்படி கிழடு ஏற்படும்? அப்படி சக்கரவர்த்தினியாக அந்த அம்பாளுக்கு எப்படி கிழடு ஏற்படும் அப்படின்னு கேட்குறார். அவளுக்கு மத்தியம் வயசுக்கு நடுத்தர பிராயத்துக்கு உள்ள சரீர முதிர்ச்சி கூட இல்லை. லோகத்துக்கெல்லாம் தாயாக இருந்தும் ஒரு கன்னியா குழந்தைக்கு இருக்கிற கோமளமான பால்யமான தேகவாகுத்தான் அவளுக்கு இருக்கிறது. அகிலாண்ட கோடி என்ற அன்னையே பிள்ளையும் கன்னியென மறை பேசும் ஆனந்த ரூப மயிலே அப்படின்னு, பிள்ளையும் கன்னி என்ன மறை பேசும் ஆனந்த ரூப மயிலே என்கிறார்கள். தாயுமானவர் சுவாமிகள் அப்படி சொல்லியிருக்கார்.
மலை வளர் காதலி அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த மாதிரி அந்த அம்பாள் கன்னி என்று மறை பேசிட்டான். அதாவது இது வேதம் வைத்த பேராம் கன்னின்னு. இப்படி சொன்னது ஆதாரத்தோடு தான். வேதத்தில் ஒவ்வொரு தேவதைக்கும் காயத்ரி சொல்கிற போது தான் சாட்சாத் துர்கா பரமேஸ்வரியின் காயத்ரியில் அவளை கன்னியாகுமாரி என்றே சொல்லியிருக்கிறது. கன்னியாகுமாரி துர்கா பரமேஸ்வரியின் காயத்ரியில் தான் அவளை கன்னியாகுமாரி என்றே சொல்லியிருக்கிறது. அதனால் அவளுடைய கூந்தல் கருப்பாகத்தான் இருக்கும். சந்தேகத்துக்கு இடம் தராமல் இப்படித்தான் இங்கே ஆச்சாரியாலும் வர்ணித்திருக்கிறார். துளித தலிதேந்தி வரவனம் என்கிறாரே, இதை தலித இந்தீவர வன துளிதம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்றலர்ந்த கருணைதல் புஷ்பக்காட்டுக்கு சமமானது அவளுடைய கேசபாரம் என்று அர்த்தம். பளபளவென்று கண்ணங்கரையில் என்று இருக்கிறது அம்பாளின் கூந்தல். கன ஸ்னிக்த லக்ஷ்ணம், கனம் என்றாலும் கார்மேகம் மாதிரி என்று வைத்து கொள்ளலாம். கனஷ்யாம் என்று கிருஷ்ணனை சொல்லும்போது கனம் என்றால் கார்மேகம் என்றே அர்த்தம். அல்லது கனம் என்றால் தலைமயிரின் அடர்த்தியை டென்ஸாக இருப்பதை சொல்வதாகவும் வைத்து கொள்ளலாம். ஸ்னிக்தம் என்றால் நன்றாக தைலம் போட்டு தேய்த்து பளபளப்பது என்று அர்த்தம். ஸ்நேகம், ஸ்நேகிதன் என்கிறோமே, அது ஸ்னிக்த தாதுவிலிருந்து வந்தது தான். ஸ்னிக் தாதுவிலிருந்து வந்தது. எண்ணெயை பிசுக்கு புட்டி கொள்கிற மாதிரி சிக்கென பிடித்தேன் என்றபடி மனசோடு மனசை புட்டி இருப்பது தான் ஸ்நேகிதம். இங்கே பிசுக்கு இல்லாமல் அம்பாளின் தலைமயிரை தைலம் போட்டு நன்றாக வாரி விட்டிருப்பதாக அர்த்தம். ஸ்னிக்தம் என்றால் மிருதுவான என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் ஸ்லக்ஷணம் என்று இன்னொரு அடைமொழி. ஸ்லக்ஷணம் என்றால் சிடுக்கு இல்லாமல் நன்றாக வழவழவென்று இருப்பதாக அர்த்தம். கருணைதல் காட்டாக பட்டு போல பளபள கருப்பாக அடர்த்தியாக மிருதுவாக வழவழப்பாக இருக்கிறது என்று ஒரு வர்ணித்து செயினாக அப்படி கோர்த்து வர்ணித்து கொண்டே போகிறார். முன் ஸ்லோகத்தில் கெட்டியான தங்க கிரீடத்தை கடினமான வார்த்தைகளால் சொன்னவர் இங்கே துளித்த தலித இந்தீவர வனம் கனஸ்னிக்த லக்ஷ்ணம் என்று வார்த்தைகளையும் மழமழவென்று சில்கு மாதிரி போட்டிருக்கிறார். அத்வைத வேதாந்த தத்துவாதியான ஆச்சாரியால் கவிகளுக்கெல்லாம் கவியாகவும் இருப்பவர் அப்படி போட்டிருக்கார். அம்பாளின் கேசத்துக்கு குளிர்ச்சியான கருணைதலின் நிறம், மென்மை முதலியவை மட்டும்தான் உண்டா? இன்னொரு சிறப்பு அம்சமும் உண்டு. அதுவே 3ஆம் வரியில் சொல்கிற சகஜ சௌரபியம், அதாவது இயற்கையான வாசனை அம்பாளுடைய கூந்தலுக்கு. பூ வைத்து கொள்ளாமலே சுவாபாவிகமாகவே அம்பாளின் கேசம் திவ்ய பரிமளம் வீசுகிறதாம். அம்பாள் கேசத்துக்கு இயற்கையாக வாசனை கிடையாது என்று நக்கீரர் பிடிவாதமாக சொல்லி ஈஸ்வரன் நெற்றிக்கண்ணை காட்டியும் ஒப்புக்கொள்ள முடியாது என்று ஆட்சேபித்து அந்த அபச்சாரத்தினால் வியாதிக்கு ஆளாகி அப்புறம் திருமூறுகாற்றுப்படை பாடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஸ்வஸ்தமானார் என்று நம்ம பக்கத்தில் பிரசித்தமாக விற்த்தாந்தம் இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், அம்பாள் கேசத்துக்கு இயற்கையாக வாசனை கிடையாது அப்படின்னு.
இயற்கையாக வாசனை கிடையாதுங்கிறாராம் என்று நக்கீரர் பிடிவாதமாக சொல்லி, அம்பாள் கேசத்துக்கு இயற்கையாக வாசனை கிடையாதுன்னு பிடிவாதமாக சொல்லியிருக்கார் நக்கீரர் அப்படின்னு சொல்கிறார். ஈஸ்வரன் நெற்றிக்கண்ணை காட்டியும் ஒப்புக்கொள்ள முடியாது என்று ஆட்சேபித்து அந்த அபச்சாரத்தினால் வியாதிக்கு ஆளாகி அப்புறம் திருமுருகாற்று படை பாடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஸ்வஸ்தமானார் என்று நம்ம பக்கத்தில் பிரசித்தமாக விருத்தாந்தம் இருக்கிறது. ஆச்சாரியால் நிசந்தேகமாக சகஜ சௌரபியம், சகஜமாகவே இயற்கையாகவே சுகந்தம் பொருந்தியது அம்பாளுடைய கூந்தல் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லிவிட்டார் அவர் ஆச்சாரியார். ஆமாம், திரையம்பக மந்திரத்தில் சுகந்தி என்று ஈஸ்வரனுக்கே பேர் சொல்லியிருக்கிறது. சௌந்தரியலகரி தொடர்பு நிறைய உள்ள மலைக்கோட்டை கோவிலில் தேவி சுகந்திதான். சுகந்த குந்தலாம்பிகை, குந்தலமென்றாலும் கேசபாரம்தான். இப்போதும் சில இடங்களில் அம்பாள் பூஜை உபாசனை நன்றாக சித்தித்து அவள் ஆவிர்பாவம் தெரிகிற போது ஒரே தாழம்பூ வாசனை வந்தது என்று தான் சொல்ல கேட்கிறோம். இப்போதும் சில இடங்களில் அம்பாள் பூஜை உபாசனை நன்றாக சித்தித்து அவள் ஆவிர்பாவம் தெரிகிற போது ஒரே தாழம்பூ வாசனை வந்தது என்று தான் சொல்ல கேட்கிறோம். இப்படிப்பட்ட ஸ்வயமாகவே பரிமளமுள்ள கேசத்தில் இந்திரனுடைய நந்தன வனத்து புஷ்பங்களையும் சூட்டிக் கொண்டிருக்கிறாள். முதல் ஸ்லோகத்தில் இந்திர தனுஷை கிரீடத்தில் பார்த்தோம். இப்போது அவனுடைய உத்தியானவனத்து புஷ்பங்களை கேசத்தில் பார்க்கிறோம். வலமதனன் என்றால் வலாசுரன் என்பவனை அழித்த இந்திரன். வலமதன வாடி, இந்திரனுடைய தோட்டம் வாடி விட்ட பினாம் என்றால் அந்த தோட்டத்து மரங்களுடைய விடபம் என்றால் மரம். சுமனசக என்று 3ஆம் வரியில் வருவதை அங்கே சேர்க்க வேண்டும். சுமனசு என்றால் பொதுப்படையாக தோன்றும் அர்த்தம். நல்ல மனமுள்ளவர் என்பது குறிப்பாக சுமனஸ் என்பது தேவஜாதியை குறிக்கும். புஷ்பத்துக்கும் சுமனசு என்று பெயர். அப்படி ஒரு நல்ல மனசு தன்னால் மலர்ந்து ஒரு பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் அன்பை பரப்புகிறதோ அப்படி புஷ்பமானது மலர்ந்து நல்லவர் கெட்டவர் என்ற பேதம் பாராமல் எல்லோருக்கும் மனம் பரப்புவதால் இப்படி பேர் இங்கே வலமதன வாட்டி விடப்பினாம் சுமனசக என்று சேர்த்து தேவேந்திரனுடைய தோட்டமான நந்தனவனத்தில் இருக்கும் தேவேந்திரன் தோட்டத்தில் இருக்கும் நந்தனவனத்தில் இருக்கும் மந்தாரம், பாரிஜாதம் முதலான விருட்சங்களின் புஷ்பங்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். அம்பாள் கேசத்திற்கே தான் தன்னால் வாசனை இருக்கே, எதற்கு இந்த புஷ்பங்களை சூட்டிக்கொள்ள வேண்டும்? வாசனைக்காக இல்லாமல் பூ சரம் பார்க்க அழகாயிருக்கே என்று அதற்காக வைத்து கொண்டிருக்கிறாளா? சில பேர் பார்வையில் கோளாறு இல்லாமலே அழகுக்காக மூக்கு கண்ணாடி போட்டு கொள்கிறார்களாமே. அப்படி இவள் பூ வைத்து கொண்டிருக்கிறாளா அப்படின்னு. என்ன, சில பேர் பார்வையில் கோளாறு இல்லாமலே அழகுக்காக மூக்கு கண்ணாடி போட்டு கொண்டு இருக்கிறார்களே, அந்த மாதிரி இவள் பூ அப்படி வைத்து கொண்டிருக்கிறாளா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, இவள் ஆசைப்பட்டு வைத்து கொள்ளவே இல்லை. அந்த புஷ்பங்கள் தான் ஆசைப்பட்டு இவளுடைய கேசபாரத்தை வந்தடைகின்றன. அந்த புஷ்பங்கள் அம்பாளோட சிரசில் வந்து இந்த கேசத்தில் வந்து உட்காரணும்னு ஆசைப்பட்டு
இவளுடைய கேசபாரத்தை வந்தடைந்திருக்கின்றன. அவற்றுக்கு என்ன ஆசை? யதியம் சௌரபியம் சகஜம் உபலப்தும் சுமனசக. அந்த இதுதான் தேவலோகத்து பூக்களின் ஆசை. யதியம் கேசத்துடைய சௌரபியம் சகஜம் இயற்கை மனதை உபலப்தும் கிட்ட இருந்து தாங்களும் அடைய வேண்டும் என்று. இதுதான் புஷ்பங்களின் ஆசை. லப்தும் என்றால் அடைய என்ற ஆசை. எங்கேயோ இருந்து கொண்டு வாசனை பிடித்து மட்டும் அடையாமல் அன்போடு பக்கத்தில் போய் கேசபாரத்திலேயே இருந்து கொண்டு அடைய ஆசைப்பட்டதை தான் லப்தும் என்று மட்டும் சொல்லாமல் உபலப்தும் என்று 2 எழுத்தை சேர்த்து தெரிவித்திருக்கிறார். வசந்தஸ்மின் என்று கடைசி வரியில் வருகிறது. வசந்தஸ்மின் என்று வருவதை இப்படி பிரித்து கொள்ள வேண்டும். அதாவது அம்பாளுடைய கேசத்தின் இயற்கை மனத்தை நன்றாக அதிலேயே வசித்து தாங்களும் பெற வேண்டும் என்பதற்காகவே தேவேந்திர வனத்து புஷ்பங்கள் அதிலே குடியேறி இருக்கின்றன. அஸ்மின் அதில் கேசபாரத்தில் வசந்தி வசிக்கின்றன. மன்னியே என்றால் நினைக்கிறேன், அப்படி நினைக்கிறேன், இப்படி நான் நினைக்கிறேன் என்று அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கார் மகாபிரிவா.